தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நான் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான டாபிக். நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய டாபிக். அதாவது ஃபோன்பே, ஜிபே அந்த மாதிரி பணப்பரிவர்த்தனை செயலிகளை பயன்படுத்துவதற்கான அந்த முக்கிய அறிவிப்பு ஒன்று இன்று வெளியாக இருக்குது. அது யார் வெளியிட்டிருக்கணும் தான் UPI அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோம். இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படி வந்தது பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொருள் வாங்கினாலுமே பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வழியாக UPI வழியாகவோ அல்லது ஃபோன்பே, ஜிபே இது வழியாக நம்ம பணத்தை பேமெண்ட் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, எளிதாகவும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் பேங்க்கில் போய் பணம் எடுத்து பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம கையில் பணம் நாட்டுற முடியல. நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் போதும். நம்ம கையில் உள்ள மொபைல் ஃபோனை வச்சு அந்த ஆப்பை பயன்படுத்தி நாம் அந்த பண பரிவர்த்தனையை பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதோட நேரத்தை இன்னும் குறைச்சி பண பரிவர்த்தனை மிக விரைவாக நடைபெறுவதற்காக அந்த UPIன்னு சொல்லக்கூடிய தேசிய பண பரிவர்த்தனை கழகம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது 17/6/2025 அன்று இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா UPI பண பரிவர்த்தனைகளை நேரத்தை குறைத்து பயனரின் அனுபவத்தை மேம்படுத்தும் விதமாக இன்று முதல் புதிய விதிகளை அமுல்படுத்தியுள்ளது. அதாவது தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அப்படி சொல்லக்கூடிய UPI இன்றைக்கி ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது நம்ம UPI மூலம் பணம் செலுத்தும் போது கால நேரம் கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் இருக்குது. நம்ம அதையும் இப்போ குறைச்சி மிக விரைவாக சேவை நடைபெறுவதற்காக பார்த்திங்கன்னா புதிய ஒரு செய்தி இன்றைக்கி அமல்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா பணப்பரிவர்த்தனை பண்ணும்போது ஃபெயில் ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ரிவர்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் கழிச்சதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 30 செகண்ட் ஆகும் இது வரைக்கும். இனி பார்த்திங்கன்னா அந்த 30 செகண்ட் 10 செகண்டாக குறைக்கப்படுறாங்க. அதாவது 30 செகண்ட் அப்படிங்கிறது அரை நிமிஷம் ஆகும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 10 செகண்ட்லேயே உங்களுக்கு அதனோட முடிவுகள் உடனடியாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது புதிய அறிவிப்பை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்று முதல் இந்த நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத இதை சொல்லியிருக்கிறாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா பணப்பரிமாற்றம் 10 வினாடியில் நடந்துடும். அதே மாதிரி பணத்தை நம்ம அக்கௌண்ட்டில் ஃபெயிலியர் ஆகிட்டுனா திருப்பி அனுப்புறது பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 வினாடிகளுக்குள்ளே விரைவாக நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும். நம்ம எல்லாருமே இப்போ இதை வச்சு நம்ம இந்த ஆப்போடு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி ஆப்போடு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது நமக்கு இன்னும் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒரு சின்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம UPI பயன்படுத்தி பார்த்திங்கன்னா நம்மளோட வங்கி அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு இல்லாமல் இது வரைக்கும் எத்தனை முறைனாலும் பார்த்துக்கலாம். ஆனால் இன்று முதல் பார்த்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒரு நாளைக்கு 50 முறை மட்டுமே உங்கள் வங்கி இருப்பு சரிபார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இது என்றையிலேருந்து அமுல்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சரியாக தெரியல. ஆனால் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தகவல் பார்த்திங்கன்னா இந்த செய்திகளை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாமல் புதிய பயனர்களை உள்ளே இழுக்கிறதுக்கான இது முயற்சி. இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது சக்ஸஸ் ஆகும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.